ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். கொல்லிமலையில் விவசாய நிலங்கள், அதாவது வயல், அவர் என்ன கேட்குறாருன்னா, நமக்கு அரிசி விளையக்கூடிய வயல்வெளிகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மலைப்பகுதினாவே உங்களுக்கு மிளகு தோட்டம், காஃபி தோட்டம் இந்த மாதிரி தானே இருக்கும். நீங்கள் எப்படி அரிசிக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தா, அவருக்காக தான் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கொல்லிமலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு சின்ன ஓடை, நம்ம வயல் பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த சோர்ஸை வச்சு தான் இந்த தண்ணி தான் நம்ம வயலுக்கு வரும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சீட் பெட்ஸு, அதாவது நாற்றுன்னு சொல்லக்கூடியது. இது பொன்னி நாற்று விட்ருக்காங்க, வெள்ளை பொன்னி, சரிங்களா? இதை பறித்து தான் நம்ம வயலில் நடுவோம், சரிங்களா? இங்கே என்னென்ன பயிர்கள் போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டை பொன்னி, அதாவது குட்டை பொன்னின்னு சொல்லுவாங்க, வெள்ளை பொன்னி, அதுதாங்க மெயின் சோர்ஸு. அதேமாதிரி 5008, அப்புறம் அந்த சிவப்பு கலரில் ஒரு அரிசி வரும், அந்த சிவப்பு பொன்னி, அதையும் போடுவாங்க. பார்த்துக்கங்க. கொல்லிமலை இது ப்ராட் ஏரியான்னு முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது, ஊர்லாம் நிறையா இருக்குது. இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கொல்லிமலையில் வயல் பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வயல் பகுதிகள் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம தரைமட்டத்தில் எப்படி விவசாயம் பண்ணுமோ வயலில், அதே மாதிரி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும். பாருங்கள், இந்த கொல்லிமலை ஒரு ப்ராட் ஏரியா. இது ஒரு எங்கள் ஊர் பகுதி. இது கிழக்குழுவுப்பட்டி அப்படின்னு சொல்கிறது, அதாவது மாசிலா ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம். இந்த வயல்வெளிகளுக்கெல்லாம் சோர்ஸ் வாட்டர்னு பார்த்திங்கன்னா அது மாசிலா ஃபால்ஸ் தான். ஸோ பாருங்கள், இப்போ தான் வயல் நடவு நட்டுருக்குறாங்க. இது நமக்கு ஏப்ரல் மாதம் அறுவடைக்கு வரும். ஏன்னா இங்கே 4 மாதம் டைம் எடுக்கும், 3லேருந்து 4 மாதம் டைம் எடுக்கும் சமவெளி பகுதிகளோட இங்கே விளையிறதுக்கு. ஸோ அங்கே மலை மேலே தெரிஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன அருவி, அதுதான் மாசிலா ஃபால்ஸ். இந்த வயல்வெளிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா விளைவிக்கக்கூடியது அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான். சில வயல்கள் பாருங்கள் இங்கே நடாமல் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்கே வயல் எல்லாத்துக்குமே சொந்தமான வயல்கள் இருக்குது. இங்கே டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் வரதுனால இங்கே என்ன பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, பெரும்பாலும் இங்கே இருக்க மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய வயல்களை ஆக்கிரமிச்சிருவாங்க. அதாவது ஆக்கிரமிப்பு நான் எதை சொல்கிறேன்னா, உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, அந்த பாட்டில்ஸில் தூக்கி வயல்வெளியிலே போட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா உழவர்கள் நம்ம நாட்டுக்கு முக்கியம், அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அந்த வயல்வெளியில் இறங்கி வேலை பார்க்கும்போது அந்த பாட்டில்கள்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம கால்களில் தான் குத்தி காயப்படுத்தும். ஸோ அதனால் அந்த தப்பை ஒருபோதும் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த வயலில் ஒன்றும் நடாமல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வயல்கள்லாம் தானாகவே ஊற்று இருக்கும், ஊற்றுள்ள வயல்கள். அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா, நம்ம கீழே எப்படி டிராக்டர் விட்டு நம்ம நஞ்சை நிலங்களை ஓட்டுறோமோ அந்த மாதிரி இங்கே ஓட்டவே முடியாது. டிராக்டர் விட்டு ஓட்டினீங்கன்னா நமக்கு என்ன ஆகுனா, டிராக்டர் இந்த சேத்துல அதிகமாக புடிமானம் இருக்கனால என்ன பண்ணுன்னா டிராக்டரே முழுகி போயிடும். டிராக்டரை விட்டு ஒரு நாளுமே இதை நம்ம ஓட்ட முடியாது. ட்ரில்லர்ஸ், அதாவது ஒரு 10 HP அந்த மாதிரி வெயிட்டு கம்மியாக இருக்க ட்ரில்லர்ஸ் வச்சு இந்த வயல்கள்லாம் ஓட்டுறாங்க. அதுவும் ஒவ்வொரு சீசனில் தான் ஓட்ட முடியும். இந்த மாதிரி மழை சீசன்லாம் இதை ஓட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆள்களே வயல்களை கொத்தி அதுக்கப்புறம் வயல்களை சமம் பண்ணி அதை அப்புறம் நடுவாங்க.
பாருங்கள் எவ்வளோ வயல்கள் இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் மக்களுக்கு சோர்ஸு. அவர் கேட்டிருந்தார் நெல் எப்படி அறுவடை செய்வீங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் சமப்படுத்தப்பட்ட வயல்கள். கொல்லிமலையில் மலையாக இருக்கும், மலைக்கு பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளங்களில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழி நெல் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மழை பொய்க்குது இல்லையா, அந்த டைம் வந்து குழி நெல் போடுவாங்க. அதாவது உழவு ஓட்டி அதில் வந்து நெல்லை விளைச்சிடுவாங்க. விதைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா சாகுபடி பண்ணுவாங்க. அதேமாதிரி வயல் ஓரங்களில் தென்னை மரங்களும் நட்டிருப்பாங்க. ஸோ தென்னை மரமும் நம்ம ஊரில் இருக்குது. சரிங்களா? ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ அவர் கேட்டிருந்தார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சில கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கும் நானும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நன்றி.